அனைவருக்கும் வணக்கம். 4/6/2026 வியாழக்கிழமை அன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. இந்த சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் தேய்பிறை சதுர்த்தி திதியில் கொண்டாடப்படுகிற முக்கியமான ஒரு விரதம். சங்கடம் அப்படிங்கிறது துன்பம், ஹர என்றால் நீக்குதல், அதாவது துன்பங்களை போக்குதல், துன்பங்களை நீக்குதல் அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். நம்மளோட முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானுக்கு இந்த நாள் மிகவும் முக்கியமான ஒரு நாள். இந்த முக்கியமான நாளில் நம்ம விநாயகப் பெருமானை விரதம் இருந்து வழிபடுறதுனால தீராத கடன் தொல்லைகள்லாம் தீர்ந்து எதிரிகளோட தொல்லையெல்லாம் ஒழிஞ்சு மற்றும் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்கள் ஏற்படும், தடைகள் அனைத்தும் விலகும். இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து கிடைக்கும். அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த சங்கடஹர சதுர்த்தி நாளில் பார்த்தீங்கன்னாக்கா விநாயகப் பெருமானுக்கு நல்ல ஒரு அபிஷேக ஆராதனையெல்லாம் நடைபெறுங்க. அதே போல் விநாயகப் பெருமானுக்கு பிடித்த அருகம்புல் மாலை சாற்றி மோதகம், கொழுக்கட்டை, சுண்டல், அதே போல் பொங்கல், சர்க்கரை பொங்கல், நம்மளால் என்ன நைவேத்தியம் முடியுதோ அதெல்லாம் வச்சு அவருக்கு வழிபடுறது அவர் வந்து ரொம்பவும் சந்தோஷப்படுவார், நமக்கு நல்ல ஒரு ஆசையை வழங்குவார். அதனால் அன்றைய தினம் நம்ம வந்து அபிஷேகத்துக்கு நம்மளால் முடிந்த பொருள்கள், அதாவது என்ன பொருள் நம்மளால் முடியுதோ, பால், பன்னீர், சந்தனம், குங்குமம், இது போல் நம்மளால் முடிந்த பொருட்களை வாங்கி நம்ம அபிஷேகத்துக்கு கொடுக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். அந்த சங்கடஹர சதுர்த்தி நாளில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா அருகம்புல்லும் அதே போல் எருக்கம்பூவும் அவருக்கு அணிவித்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய குறைகள் எல்லாம் தீரும், நல்ல ஒரு மேம்பாட்டு முறைக்கு வரலாம், நம்ம நல்ல மேம்பாட்டு நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்து வைப்பார் இந்த கஜமுகன். அதனால் வந்து முடிந்த அளவு அருகம்புல் மாலை, இல்லை அருகம்புல் மாலை சாற்ற முடியலைனாலும் கொஞ்சமாக அருகம்புல்லாவது அவருக்கு பறிச்சுட்டு போய் நீங்கள் வச்சு வழிபாடு செய்யுங்க. இல்லை கடைகளில் கூட கிடைக்கும், நீங்கள் வாங்கிட்டு போய் மாலையை சாற்றி வழிபாடு செய்யலாம். எருக்கம்பூ அவருக்கு வந்து சாற்றி வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும், வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொடுக்கும். அதே போல் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லாமல் சங்கட சதுர்த்தி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுபோல் சொல்லவே கூடாது, வெறும் சங்கட சதுர்த்தி அப்படிங்கிறத மட்டும் சொல்லக்கூடாது. சங்கடஹர சதுர்த்தி, ஹர அப்படிங்கிறது நீக்குதல், அதை முக்கியமாக நம்ம சொல்லி தான் ஆகணும். அந்த இடத்துல சொன்னால் தான் நம்மளுடைய துன்பங்கள்லாம் நீங்கும். அதனால் நீங்கள் எப்போ சொன்னாலும் சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னே சொல்லுங்கள். இந்த பௌர்ணமிக்கு பிறகு வர்ற சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்திங்க. முக்கியமாக நம்ம இந்த சதுர்த்தி நாளில் மாலை 5:30 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே, மாலை 5:30 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே நம்ம செய்கிற ஒவ்வொரு பூஜைகளும் நமக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் செஞ்சாலும் சரி, இல்லை ஆலயத்திற்கு சென்று அந்த வழிபாட்டு முறைகளை நம்ம செஞ்சுட்டு வந்தாலும் சரி, நமக்கு நம்ம வேண்டிய காரியங்கள் அந்த விநாயக பகவானால் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையும் சேர்ந்து வருது, சங்கடஹர சதுர்த்தி சேர்ந்து வருது. அதனால் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு மிக உகந்த நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். குபேரருக்கு மிக உகந்த நாள் அப்படிங்கிறது தெரியும். மேலும் பார்த்திங்கனாக்கா வியாழக்கிழமை பெருமாள், விஷ்ணு பகவான் பெருமாளை கும்பிட்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது போல் இன்றைக்கி வந்து எல்லாமே சேர்ந்து வர்றதுனால நல்ல ஒரு மிக மிக விசேஷமான நாள். இந்த முக்கியமான நாளை கண்டிப்பாக தவற விடாமல் உங்களோட வழிபாடையும் வேண்டுதல்களையும் இந்த தினத்தில் வைங்க. அதே போல் இந்த சதுர்த்தி திதி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் 3 இரவு 8:24 இந்த சதுர்த்தி திதி வந்துடுதுங்க. இது வந்து ஜூன் 4, அதாவது ஜூன் 4 வியாழக்கிழமை அன்னைக்கு இரவு 9:46 மணி வரைக்கும் இந்த சதுர்த்தி திதி இருக்குது. நீங்கள் உங்களால் எந்த டைமில் முடியுதோ அந்த நேரத்தில் செய்யலாம். ஆனால் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு மாலை 5:30 7 மணிக்குள்ளே செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சில பேர் வேலைக்கு போகிறவங்கள இருப்பாங்க, வெளியில் போயிருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் முடியாது. அவங்க வந்து உங்களால் எப்போ முடியுதோ அப்போ செய்யுங்க. ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னாக்கா 1:30 மணி முதல் 3:30 வரை வந்து ராகு காலம் இருக்குது. மத்தியானம் 1:30 மணி முதல் 3 மணி வரை ராகு காலம் இருக்குது. காலையில் அதாவது 4/6/2026 வியாழக்கிழமை அன்னைக்கு 6 to 7:30 யமகண்டம் இருக்குது. இந்த 2 நேரத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு மித்த எந்த நேரம் உங்களுக்கு உகந்ததாக இருக்கோ அந்த நேரத்தில் உங்களுடைய பூஜை புனஸ்காரங்கள் மற்றும் வழிபாட்டு முறையை செய்யுங்க.
முக்கியமாக இந்த சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு ஆலயத்துக்கு போனீங்கன்னா அபிஷேகத்தை பார்த்து முடிச்சுட்டு 8 முறை இந்த விநாயகரை வலம் வாங்க. இந்த 8 முறை நீங்கள் வலம் வரும் பொழுதும் உங்களுடைய கோரிக்கையை, அதாவது நியாயமான நல்ல ஒரு கோரிக்கையை, உங்களுக்கு முக்கியமாக அந்த கோரிக்கை நடந்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை விநாயக பகவான்கிட்ட நீங்கள் சொல்லிவிட்டு 8 முறை வலம் வரும் பொழுது, அதாவது ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே விநாயக பகவானால் கண்டிப்பாக அந்த கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்கப்படும். விரைவிலேயே அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலே நீங்கள் அந்த கோரிக்கையை அவர்கிட்ட வச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. முக்கியமாக உங்களால் என்ன அபிஷேக பொருள்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுத்துட்டு அபிஷேகத்தை பார்த்துட்டு வாங்க. இல்லை எனக்கு அபிஷேகம்லாம் பார்க்க முடியாது, நான் வீட்டில் தான் வழிபாடு முறையை செய்யணும், வீட்டில் தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுதோ வைங்க. ஒரு மோதகம் செஞ்சு வைக்கலாம், இல்லை ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சு வைக்கலாம். என்ன இருக்கோ என்ன முடியுதோ அதை நீங்கள் செஞ்சு வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். அருகம்புல்லும் எருக்கம்பூவும் கிடச்சா கண்டிப்பாக அவருக்கு மாலையை சாற்றுங்க. வீட்டில் உள்ள விநாயகருக்கும் மாலையை சாற்றி வழிபாடு செய்யுங்க. அன்னைக்கு வியாழக்கிழமை மற்றும் அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி, விஷ்ணு பகவானுக்கு உகந்தது, குரு பகவானுக்கு உகந்தது அப்படிங்கிற நிறைய கடவுள்களுக்கு அன்றைக்கு ரொம்ப முக்கியமான நாள் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 9 கொண்டக்கடலை, அது கருப்பு கொண்டக்கடலையாக இருந்தாலும் சரி, வெள்ளை கொண்டக்கடலையாக இருந்தாலும் சரி, அதை அதில் எடுத்துக்கோங்க. அதே போல் கொஞ்சம் துளசி இலை, அன்றைக்கி வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால பெருமாளுக்கு விஷ்ணு பகவானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். அதனால் பணத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த துளசி இலை கொஞ்சம் அதில் சேர்த்துக்கோங்க. அதே போல் பச்சை கற்பூரம், ஒரு துண்டு பச்சை கற்பூரம் அதில் வச்சுக்குங்க. அப்புறம் ஒரு 5 ரூபாய் காயின் அந்த துணியில் வச்சுருங்க. இது எதுக்கு இதெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா, குபேரருக்கு உகந்த முக்கியமான நாள் வியாழக்கிழமை, அதனால் அந்த காயின் வைக்கிறோம் நம்ம. அதே போல் குரு பகவானுக்கு உகந்த தானியம் பார்த்திங்கன்னா அந்த கொண்டக்கடலை. அதே போல் விஷ்ணு பகவானுக்கும் அன்றைக்கி வியாழக்கிழமை முக்கியமான நாள் அப்படிங்கிறதுனால அந்த துளசி இலையை வைக்கிறோம். இது எல்லாமே பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய, நம்மளை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய முக்கியமான பொருள்கள். அதனால தான் இதை நம்ம எல்லாத்தையும் வைக்க சொல்கிறோம். இது எல்லாத்தையுமே அப்படியே ஒரு முடிச்சா போட்டு, என்கிட்ட மஞ்சள் துணியெல்லாம் இல்லைங்க, வெள்ளை துணி தான் இருக்குன்னா பரவாயில்லைங்க, மஞ்சள் தடவி, வியாழக்கிழமை இருக்கிறதுனால கண்டிப்பாக மஞ்சள் தடவி அந்த துணியில் இது எல்லா பொருள்களையும் அதில் வச்சுருங்க. வச்சுட்டு அப்படியே பூஜை அறையிலேயே வச்சு உங்களோட வழிபாட்டை செய்யுங்க. விநாயகர் பெருமானை நல்லா வேண்டிக்கோங்க. உங்களோட வேண்டுதல்கள் சீக்கிரமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு, சீக்கிரம் நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வேண்டுதல்களை வைங்க. கண்டிப்பாக விநாயகர் பெருமானோட அருளாலையும், அன்னைக்கு வியாழக்கிழமைங்கிறதுனால குரு பகவானோட அருளாலையும் விஷ்ணு பகவானோட அருளாலையும் உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதாவது நீங்கள் வேண்டிய அந்த நல்ல காரியம் கூடிய விரைவிலேயே நடக்கும். இதை நீங்கள் பூஜை புனஸ்காரம்லாம் முடிச்சுட்டு இரவு உறங்குவதற்கு முன் அதை அப்படியே ஒரு மூட்டையாக கட்டி நீங்கள் பணம் வைத்து எடுக்கிற பீரோவில், அதாவது நீங்கள் எப்போயும் பணம் எங்கே பீரோவில் தான் வைப்பேன் அப்படின்னு சொன்னாக்கா பீரோவில் வைங்க. தென்மேற்கு மூலையில் தான் நம்ம பீரோ வச்சு எடுப்போம் எப்போவுமே. அதுதான் பணம் வைத்து எடுக்க, பணம் பெருகக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல நீங்கள் பீரோவில் வச்சுடுங்க. இதை ஒரு 3 மாதம் கழித்து கூட நீங்கள் மாற்றலாம். உடனே மாற்றணும்னு அவசியம் கிடையாது, அது பாட்டுக்கு அப்படியே தான் இருக்கும். ஒரு 3 மாதம் கழித்து அதுக்கு பிறகு வருகிற சங்கடகர சதுர்த்திக்கு நாள் நீங்கள் அதை எடுத்து அந்த தானியங்கள் எல்லாம் நீங்கள் பறவைகளுக்கோ இல்லை ஓடுற தண்ணியிலே நீங்கள் போட்டுடலாம். அந்த நாணயத்தை மட்டும் எடுத்துகிட்டு போய் விநாயகர் உண்டியலில் போட்டுருங்க. இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் இந்த விநாயகர் பெருமான் கொடுப்பார். அந்த 3 மாதத்துக்குள்ளேயே நீங்கள் வேண்டிய அந்த நல்ல காரியம் கண்டிப்பாக நடக்கும். அன்னைக்கு நீங்கள் எழுத வேண்டிய மிக முக்கியமான ஒரு மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஓம் கஜமுகனே போற்றி போற்றி, ஓம் கஜமுகனே போற்றி போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 8 முறை எழுதுங்க. 8 அப்படிங்கிற விநாயகர் பெருமானுக்கு மிகவும் பிடித்த ஒரு எண். அதனால் 8 முறை அன்னைக்கு எழுதுங்க. நீங்கள் பூஜை அறையிலே ஒரு டைரி வச்சு நான் உங்களை எழுத சொல்லியிருப்பேன். அதனால் அதில் 8 முறை ஓம் கஜமுகனே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுங்க. கமெண்ட் செக்ஷனில் ஓம் கஜமுகனே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த விநாயகரோட அருளாலையும் உங்கள் குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தின் அருளாலும் உங்களுக்கு கூடிய விரைவிலேயே நீங்கள் வேண்டிய அந்த நல்ல காரியம் கண்டிப்பாக நடக்கும். அந்த நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.